ஹலோ வியூவர்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒன் பீஸ் எபிசோட் 1033 பார்ட் 2. ஓபன் பண்ணா அந்த அல்டி ஒட்டமாவை அட்டாக் பண்ணிட்டான்னு சொல்லி நமி செம்ம காண்டாயி ஒரே அடியில அல்ட்டிய மட்டம் பண்ணிட்டால. அதை பார்த்தா அத்தனை பேருமே ஆடி போயிருவாங்க. எவ்வளவு தைரியம் இருந்தா ஒரு சின்ன குழந்தை மேல கைய வைப்பேன், வாயிலேயே மிதிப்பேன்னு வேற கத்துவா. உசோப்பு பார்த்துட்டு அவ எப்ப வேணாலும் எந்திரிக்கலாம், உனக்கு தெரியுமில்ல அவ எவ்வளவு பெரிய டைனோசர்னு. பின்னாடி வேற பிக் மாம் நின்னுட்டு இருக்கா. ஜெயிக்கிறதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்ல, வா தைரியமா ஓடி போயிடலாம். பானா ஓடுனா மட்டும் விட்டுருவாளா? பின்னாடி விரட்டி வந்துகிட்டே தான் இருப்பா. என்ன இருந்தாலும் ஒட்டமாவை அவ ஹர்ட் பண்ணக்கூடாது, அதை என்னால மன்னிக்கவே முடியாதுன்னு அவ அங்க கடுப்புல இருப்பா. இங்க ஒட்டமா பாத்தீங்கன்னா மயங்கிட்டா. பிக் மாமே பதறுவா, ஐயோ அவ உயிரோட இருக்காளா இல்லையான்னு. உடனே நமி ரொம்ப நடிக்காத, உனக்கு ஒன்னு ஆகலன்னு எனக்கு தெரியும், எந்திரிச்சு வா, இன்னைக்கு நீயா நானான்னு பாத்துடலாம்பா. உடனே அல்ட்டியும் எந்திரிச்சிருவா. அவளுக்கு சப்போர்ட் பண்ணதான் அங்க ஒரு கூட்டமே இருக்குது. எங்க வந்து யாருகிட்ட எங்க தலைவி என்ன சாதாரண ஆளு நினைச்சியா, உன்னை வச்சு செய்ய போறாங்கன்னு பில்டப் பண்ணுவானுங்களா? நமி அதெல்லாம் கண்டுக்கவே இல்ல. அவ பவர் யூஸ் பண்ணி ஒரு அடி அடிப்பா, அங்க இருக்கிறவங்க எல்லாம் தெரிச்சிருவாங்க. சரி இந்த டைம் அவளுக்கு அடி விழுந்திருக்குன்னு பார்த்தா உசாரா எஸ்கேப் ஆயிட்டான். தப்பு பண்ணிட்டாமா, வேகம் பத்தலைன்னு சொல்லி பொசுக்குன்னு நமிய புடிச்சிட்டா. அப்ப உசோப்பு அட்டாக் பண்ண ரெடி ஆவான். அவசரப்படாத தம்பி, நீ என்னதான் அட்டாக் பண்ணாலும் என்கிட்ட அது வேலைக்காகாது. இவளை காலி பண்ணிட்டு அடுத்து நான் உங்ககிட்ட தான் வருவேன். யார் யாரெல்லாம் என் தம்பி கிட்ட வம்பு வச்சீங்களோ அவங்க ஒருத்தரையும் விட மாட்டேன். மெயினா அரிசி முட்டை ஒன்னத்தான்னு பிக் மாமையே மிரட்டுவா. அவகிட்ட போய் வாய விடலாமா? அதான் நம்ம ஆளுல புடிச்சிட்டால, பேசாம அடிச்சு போட்டு போக வேண்டியதானே. அதை விட்டுட்டு நீ என் தம்பி அட்டிக்கும் போது அவன் எவ்வளவு வழியில துடிச்சானோ அதை விட 10 லட்சம் டைம் உன்னைய பார்த்து பார்த்து செய்வேன், பக்குவமா செய்வேன், அப்படி இப்படின்னு ஓவரா பேசுவா. பிக் மாம் வெறியாயி, நீ என்ன பண்ணிருக்கன்னு தெரியுமான்னு கேப்பா. என்ன அவளை அடிச்சிட்டேன் அவ்வளவுதானே, எனக்கு அதை பத்தி எல்லாம் கவலையே இல்ல. ஏன் இன்னுமே அந்த குட்டி பொண்ணை நான் ஹர்ட் பண்ணுவேன்னு சொல்லுவாளா? நமிக்கு கட்டுப்பாய் அட்டாக் பண்ண போவா, ஆனா வேலைக்கு ஆகல. 2 கையும் வச்சு புடிச்சிருவா. ஆரம்பத்துல இருந்தே நம்ம நமியா அவளுக்கு சுத்தமா பிடிக்கல. எலி மாதிரி அங்கன்னு ஓடி தேவையில்லாம தொல்லை பண்ணிட்டு இருக்காங்களாமா. அது மட்டும் இல்லாம நம்ம லூஃபியா தானே கிங் ஆஃப் த பைரட் ஆவான்னு சொன்னாங்க, அதை அவளால ஏத்துக்க முடியல. கட்டுப்பாய் அவ கைய பயங்கரமா முறுக்குவாளா. நம்ம நமியோட ஆயுதம் அப்படியே கீழே வந்து டங்குன்னு விழும். சத்தம் கேட்டு ஒட்டமா முழிச்சிருவா. கண்ணை திறந்த உடனே நமின்னு தான் சொல்லுவா. கொக்கா மக்கா அவ வாய்ஸ கேட்ட உடனே நம்ம பிக் மாமுக்கு செம வெறியாகி, அவ இப்ப கிரியேட் பண்ணாலே ஒருத்தி, அந்த கிளவுடு, ப்ரோமீத்தியஸ், நெப்போலியன் மூணையும் கம்பைன் பண்ணி அதோட பவரை யூஸ் பண்ணி அடிப்பா. அதோட பவர் பாத்தீங்கன்னா அல்ட்டியோட நெஞ்சுக்குள்ள பூந்து பின்னாடியே வந்துடும். அப்படி ஒரு தரமான அட்டாக். அவ்வளவுதான், இதுக்கப்புறம்லாம் அவ எந்திரிச்சு வந்து அட்டாக் பண்ண சான்ஸே இல்ல. முதல்ல அந்த ஜென்டில்மேன் பேஜ் ஒன்னு, இப்ப பாத்தீங்கன்னா அல்ட்டி. மெயினான 2 ஆளுகளே காலி. அவங்களுக்கு என்ன ஒண்ணு புரியலன்னா, இவ கைடோ கூட சேர்ந்துட்டா, அத கைடோவும் அபிஷியலா அனௌன்ஸ் பண்ணிட்டான். அப்படி இருக்கும்போது இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி தானே அவ சண்டை போடணும், எதுக்கு அவங்களே அட்டாக் பண்றான்னு தான் புரியாம முடிச்சிட்டு இருப்பானுங்க. இப்ப என்னன்னா அவ பண்ண அட்டாக்க பார்த்துட்டு நம்ம ஆளுகளுக்கு அள்ளு விட்டுருச்சு. ஏன்னா இதே மாதிரி அட்டாக்க இவங்க கிட்ட பண்ணா அவ்வளவுதான், இதுக்கு மேல இங்க இருந்தா ஆளுகளும் வந்துகிட்டே இருப்பாங்கன்னு ஒட்டமா தூக்கிட்டு அங்க இருந்து கிளம்பிடுவாங்க. கொமச்சியோவை விட்டுட்டு தான் போவாங்க. பட் லேட்டா வந்து அவனை கூட்டு போய்க்கலாம், ஒன்னும் கவலை இல்ல, இங்கே இருக்கட்டும் தான் கிளம்புவாங்க. போகும்போது வழியில ஜூயிஸ பாப்பா. பார்த்தா அவன் அப்படியே அழுதுகிட்டே ஃபீலிங்ல உட்கார்ந்துட்டு இருப்பான். ஏன்னா அவனுக்கு பதிலா ஹெராங்கிற ஒரு கிளவுட உருவாக்கிட்டால. அங்க ப்ரோமீத்தியஸ் பாத்தீங்கன்னா ஜாலியா என்ஜாய் பண்ணுது. நல்ல வேலை நீ இருந்த ஹெரா, அந்த ஜூயிஸ் மட்டும் இருந்தான்னா என்னால இந்த அளவுக்கு பவர்ஃபுல்லாலாம் அட்டாக் பண்ணவே முடியாது, ஒரு முட்டா பைய எதுக்குமே லாய்க்கு இல்ல அப்படின்னு ப்ரோமீத்தியஸ் இங்க பில்டப் பண்ணுவான். உடனே நெப்போலியன் இடையில வந்து இல்ல 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 என்னாலதான் அட்டாக் சிறப்பா இருந்துச்சும்பா. ஹெரா மொக்க பண்ணுவா. அடே டம்மி பீஸுங்களா, நான் பிக் மாமோட ஆர்டரை மட்டும் தான் ஃபாலோ பண்ணேன், வேற உங்களை வச்செல்லாம் இங்க ஒண்ணும் நடக்கல. உடனே 2 பேத்துக்குமே மொக்கையா போயிரும். என்ன இப்படி ஓப்பனா அவமானப்படுத்துறாளேன்னு. உடனே ப்ரோமீத்தியஸ், உருவாக்க சொன்னதே நான் தான், நீ எனக்காக உருவாக்கப்பட்டவள், அப்படி இப்படின்னு அங்க ஒரே ஃபேமிலி டாக்கா தான் போயிட்டு இருக்கும். இப்படி அவங்க 3 பேரும் சந்தோஷமா இருக்கத பார்க்கும்போது ஜூயிஸுக்கு அழுகையா வரும். கடைசியில நம்மளை விட்டுட்டாயிலேன்னு அதை கூட அவன் மன்னிச்சிருவான். பிக்மா மட்டும் ஜூயிஸ் எங்க போனா அப்படின்னு ஒரு வார்த்தை கேட்டிருந்தானா சந்தோஷமா வந்திருப்பான். ஆனா அவன் என்ன தெரியுமா சொல்லுவா, ஜூயிஸ் இல்லாம நீங்க ஒரு சூப்பர் டீமா இருக்கணும், அப்படி இருக்கணும் இப்படி இருக்கணும்னு பயங்கரமா சொன்ன உடனே அங்க அவனுக்கு கஷ்டமாயிரும். யாரும் முதல்ல அவ எனக்கு பதிலா வேற ஆளை போட்டுட்டாங்க, கடைசியில நம்மளை தனியா விட்டுட்டாங்களேன்னு ஃபீல் பண்ணிட்டு இருக்கும் போது தான் நமிய பாத்துருவான். உடனே சந்தோஷத்துல நமின்னு போவான். ஆனா அவன் மூஞ்ச திருப்பிட்டு போவான். பின்ன பிக்மாம் கூட சேர்ந்துகிட்டு அவளை கொல்ல போனான்ல, அந்த கோவம் இருக்கத்தானே செய்யும். இதை நினைச்சு ஃபீல் பண்ணிட்டு இருக்கும் போது பிக்மா வந்து பார்த்துட்டு, டே ஜூயிஸ் என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு. உடனே சாரி மாமா, நான் வர லேட் ஆயிருச்சு. ஆமா நம்ம டீம்ல 4ஆவதா புது மெம்பரை சேர்த்திருக்கீங்களான்னு கேட்பான். 4ஆவதெல்லாம் இல்லடா கண்ணா, உனக்கு பதிலா தான் சேர்த்திருக்கேன், இனிமேட்டு நீ தேவையில்லம்பா. அவனுக்கு தூக்கி வாரி போட்டுரும். சரி அப்படியே கட் பண்ணி மறுபடியும் இங்க கைடோ லூஃபியோட சண்டையை காட்டுறாங்க. ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டும் இல்ல, ஒரே மாதிரி தான் சண்டை போயிட்டு இருக்குது. அவன் அடிக்க இவன் டைலாக் பேச, அவன் டைலாக் பேச, கைடோ ஒரே ஃபன்னா இருக்குதுமா. லூஃபி சிரிச்சுக்கிட்டே வந்து அடிப்பான். இதே தான் பண்ணிட்டு இருப்பானுங்க. லூஃபி அவனால முடிஞ்ச அளவுக்கு அடிப்பான்,
தான் கடைசியில அடி வாங்குவான். இந்த பேட்டர்ன் மாறவே இல்ல. அப்படியே கடைசியில லூஃபியை ஒரு டைம் அடிச்சு போட்டுட்டு அவன் எந்திரிக்க முடியாம இருக்கும்போது இதுதான் உன்னோட லிமிட், அவ்வளவுதான், நீ சோலி முடிஞ்ச, உன்னை இங்கேயே காலி பண்ணிடுறான்பா. அவன் மறுபடியும் சிரிச்சுக்கிட்டே எந்திரிச்சு வருவான். பரவாயில்லப்பா, உன் சிரிப்பு மட்டும் நிக்கவே இல்லையேன்னு கைடோவும் சிரிச்சுக்கிட்டே சண்டையா போடுவான். இப்படியே இவனுக்கு சண்டை டம்மு 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 டம்முன்னு வெறித்தனமா போயிட்டு இருக்குது. லூஃபியோட ஸ்மைல மட்டும் அவன் விடுறதாவே இல்ல. ஆனா ஒரு கட்டத்துலங்கும் போது வெறித்தனமான ஒரு அடி ஆப்போசிட்ல லூஃபிய பாத்தீங்கன்னா காணும். அப்படியே சுத்தி சுத்தி காட்டுறாங்க. லூஃபி எங்கேயும் இருந்த மாதிரி இல்ல. உடனே கைடோ, இந்த முடிவை நான் ஆரம்பத்துல இருந்து எதிர்பார்த்ததான். உன்னோட ஹாக்கி பவரை சண்டைக்கு நடுவுல நீ இன்ஃபியூஸ் பண்ணிக்கிட்ட, அதுதான் நீ ஜெயிச்சிருவேன்னு சொல்லி உனக்கு ஒரு நம்பிக்கையை கொடுத்துச்சு. இந்த மாதிரி ஒரு ஹோப் கிடைச்சதுன்னா அவங்க கிவ் அப் பண்ணவே மாட்டாங்க. அதுதான் இப்ப பெரிய பிரச்சனை. என்ன, ஆரம்பத்துல இருந்து அவங்க எவ்வளவோ பாடுபட்டாங்க, ஆனா இப்ப எல்லாத்தையும் நான் தோக்கடிச்சிட்டேன். என்ன, உன் தலைய மட்டும் நான் தனியா எடுத்துருக்கணும்னு பேசிக்கிட்டே அவன் மறுபடியும் நார்மல் ஃபார்முக்கு வந்துருவான். இப்ப என்னன்னா லூஃபியோட தலைய தனியா எடுத்தா மட்டும்தான் மத்தவங்க எல்லாருமே சைலண்டா இருப்பாங்க. இல்லன்னா ஏதாச்சும் குருட்டு நம்பிக்கையில திரும்ப திரும்ப வந்து தொல்லை தான் பண்ணிட்டு இருப்பானுங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் லூஃபிய காட்டுறாங்க. பய பாத்தீங்கன்னா கம்ப்ளீட்டா ட்ரைன் அவுட், கம்ப்ளீட்டா கான்சியஸ் இழந்து மேல இருந்து கீழே விழுந்துகிட்டு இருக்கான். கடல்ல விழுந்தான்னா சோலி முடிஞ்சு. எனக்கு தெரிஞ்சு லாவோட டீம் வந்து காப்பாத்தினாலும் காப்பாத்துவாங்கன்னு நினைக்கிறேன். சரி, லூஃபி இதுக்கப்புறம் எப்படி தப்பிச்சு வர்றான்னு அடுத்தடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். டாடா.